ஈரோட்டில் ஸ்ரீமங்கை அறக்கட்டளை சார்பாக புகழ்பெற்ற வள்ளிகும்மி அரங்கேற்ற விழாவில் குழந்தைகள் மற்றும் பெண்கள் உட்பட சுமார் 300க்கும் மேற்பட்டோர் உற்சாகத்துடன் பங்கேற்று வள்ளிகும்மி ஆடினர். தமிழகம் முழுவதும் தமிழ் கடவுளான முருகன் மற்றும் வள்ளியின் திருமண வாழ்க்கை குறித்த பாடல்களை மையமாக வைத்து வள்ளிகும்மி அரங்கேற்ற விழா நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக ஈரோடு மாவட்டம் அவல்புந்தூரை சோழிபாளையத்தில் ஸ்ரீமங்கை அறக்கட்டளை வள்ளிகும்மி ஆட்ட குழுவினரின் சார்பாக வள்ளிகும்மி அரங்கேற்ற விழா நடைபெற்றது. இந்த விழாவில் குழந்தைகள் மற்றும் பெண்கள் என சுமார் 300க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று வள்ளிகும்மி ஆடினர். இந்த வள்ளிகும்மி ஆட்டத்தால் கவன சிதறல் தடுக்கப்படுவதாக ஆட்டத்தில் பங்கேற்றவர்கள் தெரிவித்தனர். சுருக்கமா சொன்னா ஸ்டெம் STEM ஸ்டெம் அப்படிங்கிற முறையில தான் கல்வி முறையானது போய்கொண்டிருக்குது. எஸ் அப்படிங்கிறது சயின்டிபிக், டி என்கிறது டெக்னாலஜி, இ என்கிறது இன்ஜினியரிங், எம் என்பது மேத்தமேட்டிக்ஸ். இந்த 4 கோட்பாட்டின் அடிப்படையில் தான் உலகளாவிய கல்வியே போயிட்டு இருக்கு. ஆனா நமது தமிழக அரசாங்கம் ஏ அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை உள்ள கொண்டு வராங்க. ஸ்டெம் இருக்குது, ஸ்டெம்மோட STEAM ஸ்டெம். அந்த ஏ அப்படிங்கிறது வந்து ஆர்ட். ஒரு மனிதனை முழுமை அடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு கலை வேணும். மற்றது எல்லாமே எக்கனாமிக் நோய்க்கு தான் ஓடிட்டு இருக்கிறோம். இந்த ஏ எதுக்காக வேணும் அப்படின்னா ஒரு மனிதனை முழுமையாக்குது. அது எதுனா ஆர்ட். ஆர்ட் அப்படிங்கிறது வெறும் கும்மி மட்டும் கிடையாது. ஒவ்வொரு மனிதனுக்குமே ஏதோ ஒரு விதத்தில் ஒரு கலை என்றது அவசியம் பண்ணணும். அதாவது பழங்கால மனிதனே தன்னுடைய கலை அப்படிங்கிறத ஓவியத்தை பாறை ஓவியங்களா என்ன பண்ணிக்கிறான்னா வடிவமைச்சுக்கலாம். எங்க ஸ்ரீ மங்கை அறக்கட்டளை வந்து 2000 வருடத்திற்கு மேலான பழமையான நம்ம கும்மியை மீட்டெடுத்து 9000க்கும் மேற்பட்ட கலைஞர்களை உருவாக்கி நமது சம்பத்தனா தலைமையில இந்த கும்மி நடைபெற்று வருகிறது. அவரோட ஆசிரியர் பாத்தீங்கன்னா பனிக்கம்பட்டியை சேர்ந்த வழிகாட்டுதலின்படி இந்த கும்மி நடைபெற்று இருக்குங்க. எங்க கும்மி பாத்தீங்கன்னா கும்மியை கத்துக்கிறதுனால நிறைய உடல் வலிமையும் மன வலிமையும் நமக்கு கிடைக்குதுங்க.